தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் நக்கல் செய்து கொண்டு திரிந்த சவுக்கு சங்கரிற்கு அண்ணன் களஞ்சியம் அவர்கள் சவுக்கடி பதில். அந்த காணொலியை நீங்களே பாருங்க தமிழ் நெஞ்சங்களே. சீமான கும்மணும், சீமான விமர்சனம் பண்ணணும், அது அவருடைய நோக்கமா இருக்கு. அதனால இந்த விஷயத்துலதான் நான் விமர்சிக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்களை. இந்த விஷயத்துல தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை விமர்சிச்சிருக்கணும், தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை விமர்சிச்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாம சீமானனுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறதும், சீமானன் பேசினது இந்த நிலப்பரப்பு என்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு, அதை விமர்சிக்கிறது, அதுக்கு சிரிக்கிறது. முதல்ல சிரிக்கிறத நிறுத்துங்க மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்களை. எதிர்காலம் காரி மூஞ்சில துப்பி விட்டுரும். கக்கன்னு உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற கோமாளி மாதிரி. ஆர் யூ ஜோக்கர்? நான் கேட்கிறேன், சவுக்கு சங்கர் ஆர் யூ ஜோக்கர்? தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த காணொலியில இருந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களிடம் நம்ம என்ன கேட்கிறோம்னா, அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்கள் கூலிக்கு மாரடிக்கிற நபர். இங்கே 1000 ரூபா கொடுத்தா இந்த யூடியூப் சேனலவே பேசுவீங்க, அங்கே 1000 ரூபா கொடுத்தா அந்த யூடியூப் சேனலில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவீங்க. ஆனால் நாங்கள் 1000 கோடி கொடுக்குறோம், எங்கள் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நாங்கள் போகாமல் எங்களுக்கு என் கொள்கை தான் முக்கியம், 1000 கோடி முக்கியம்னு நாங்கள் நிற்கக்கூடியவங்க. நீங்கள் எங்களை விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கொள்கையை ஏற்று அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சீமான நக்கல் அடிச்சு சிரிக்கிறது, நாம் தமிழர் நக்கல் அடிச்சு சிரிக்கிறது, அதை தான் உங்களால் பண்ண முடியுமே தவிர வேற ஒன்றும் உங்களால் பிடுங்க முடியாது. அதனால நீங்கள் காசை வாங்கிட்டு எந்த கட்சினாலும் விமர்சனம் செஞ்சுட்டு போங்க. நாம் தமிழர் கட்சி இந்த நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்ணதெல்லாம் பண்ணால் எங்களுக்கும் பண்ண தெரியும். நீங்கள் காசு வாங்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் எங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பிறகு வேற மாதிரி போகணும். சவுக்கு சங்கரனே, நீங்கள் என்னெல்லாம் நக்கல் பண்ணுங்க அதே மாதிரி உங்களை பண்ணி போட தெரியாமல் இல்லை. நாங்கள் நாகரிகமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.